கேப்டன் ரூல் பிரேக். நான் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும்னா மத்ததெல்லாம் தெரியாதா? அடுத்த வாரம் உசுரை கொடுத்து விளையாண்டாவது நம்ம அந்த பக்கம் போயிடணும்டா. தெரியுதா? வலிக்குதா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஏன் உங்க குப்பைய போன வாரம் விக்ரம் கட்டும் போது சுகமா இருந்துச்சா? மாட்டிக்கிட்ட பங்கு. நல்ல சோத்த போட்டா மட்டும் திங்க தெரியுது, வேலை சொன்னா செய்ய தெரியாது. பாயிண்ட். எல்லாரும் கேட்டுக்கீங்க பாயிண்ட். லவ் கண்டென்ட் கூட வரலன்னா பாத்துக்கோங்க. என்னப்பா அது ரிஜெக்ட் புளிக்குது. தாம் தக்க தீம் தக்க தாம் தக்க தீம் தக்க ரிஜெக்ட் பண்ணி தள்ளிக்கிட்டே பேசாம பார்வை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு யோசிக்கிறப்பா. என்ன அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன போய் லவ் பண்றேன் கல்யாணம் பண்றேங்கிறேன். ஆகா இவன் தப்பான ஊசியை போட்டு கொண்டுருவா நம்ம ஹவுஸ்மேட்ஸ். நம்ம அப்புறம் ஜெயிக்கிறது. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 60. எப்பா சாமி சார், இன்னைக்கு எபிசோட் முழுக்க ஒரு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ போனா போகுதுன்னு ஏதோ ஒரு டாஸ்க்கு கடைசியில் ஒரு 5 நிமிஷம் எபிசோட்ல போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த இஷ்யூ இழுத்துக்கிட்டு போகுது. என்னன்னா இப்ப வியானாவையும் விஜய் பார்வதியையும் விஐபி ஹவுஸ்ல இருந்து இந்த பக்கம் போட்டாங்க. பார்வதி நேத்து சொன்னேன். ஆமா, விஐபில இருந்து இந்த பக்கம் தூக்கி போட்டாச்சு. இதுல இப்ப என்னன்னா விஜய் பார்வதி ஒரு வாரம் லக்ஸரி அனுபவிச்ச ஆளு, வியானா வந்ததுல இருந்து அனுபவிச்ச ஆளு. விஜய் பார்வதி ஒரு வாரமாவது ஹவுஸ் கிளீனிங் எல்லாம் பண்ணிருக்கு, இவங்க பண்ணதே இல்லையா? எல்லாரும் முக்கியமா எஃப்ஜே ஆதிரை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது வேணும்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. வியானா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எஃப்ஜே ஆதிரை எல்லாம் வேணும்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆடியன்ஸுக்குமே அப்படிதான் இருக்கு, வேணும்னு தான் பண்றாங்க. ஏன்னா அங்க வந்து நிறைய பேரு வேலை சொல்றதுக்கு இருக்கு. ஆனா எஃப்ஜே ஆதிரை கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து விஜய் பார்வதியும் முக்கியமா வியானா. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேணும்னு பண்ணினாலும் ரூல்ஸுக்குள்ள பண்றாங்க. அதனால நம்ம இவங்க வேணும்னு பண்றாங்க சார், தே ஆர் வெரி பேட் அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு த கேம் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அக்கார்டிங் டு த கேம் தான், ஆனா வேணும்னு தான் பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஆதிரை எஃப்ஜே பண்றது இரிட்டேட் ஆனாலும் ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் த ரூல்ஸ், இட்ஸ் த கேம் அப்படின்னு நம்ம கிட்டே பேசுறாங்க. ஸோ கேமுக்குள்ள வேணும்னு பண்றதுல வியானா மாட்டிக்கிச்சு. என்னோட பெட்டை மடிச்சு போடுங்க, மடிச்சு போடு வியானா அப்படின்னு மடிக்குது. அதில் அந்த சுபிக்ஷா வந்து என்னோட இது அப்படின்னு, நான் இப்போ தான் அந்த வேலை செய்கிறேன், இப்போ தான் இந்த வேலை செய்கிறேன், என்னால் முடியாது. அப்போ எஃப்ஜே வந்து சொல்கிறாரு, சரி என்னோட மிச்ச ட்ரெஸ்ஸை நான் மடிச்சுக்கிறேன், நீங்கள் சுபிக்ஷா சார் வேலையை செய்யுங்க, செஞ்சு முடிச்சுட்டு என்னோட அந்த வேலையை செய்யுங்கன்னு. எனக்கு கை வலிக்குது, எனக்கு 2 கை 2 கால் தான் இருக்குது, 10 கை 10 காலாக இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியும்னு. நீங்க உள்ள இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? கேப்டன் இங்க வாங்க அப்படின்னா இப்ப கனியக்கா வந்து இந்த ஹவுஸுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. கனியக்காட்டையும் போய் என்னங்க கேப்டன்னா நீங்க எல்லாருக்கும் தானே கேப்டன், அதே என்ன எஃப்ஜே இவங்களுக்கு மட்டும் இந்த ஹவுஸுக்கு மட்டும் இந்த பீப்புளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க, அப்படி பண்ணலையா இப்படி பண்ணலையான்னு கேட்டா கனியக்காவும் சொல்லுவாங்க இட்ஸ் a game, இட்ஸ் the rule. அவங்க ரூலுக்குள்ள விளையாடுறாங்க, நானும் ரூலுக்குள்ள விளையாடுறேங்கிற இந்த ஒரு ரூலுங்கிறத வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் பண்றாங்க தான் வியானா சைட்ல. வேலையே செய்யாம இருக்கலாம் பாத்தியா, செய் கூட்டு, அதை தூக்கி வை இதை தூக்கி வை. வியானா வந்து முடியாது, பண்ண முடியாது, அப்போ பனிஷ்மெண்ட் இருக்கு அது இருக்கு அப்படின்னு மொத்த ஹவுஸும் இன்க்ளூடிங் கேப்டன் சேர்ந்து வியானாவையும் விஜய் பார்வதியும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வேலை செய்வோம் செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம், பனிஷ்மெண்ட் பண்ணு, தோப்பு காரணம் போடு, வேலை எனக்கு புரியலையே, இவங்க என்ன எந்த வேலையை கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எஃப்ஜேயும் ஆதிரை வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இந்த வேலையை செய்ய சொன்னா நீங்க இந்த வேலையை செஞ்சா இந்த வேலை செய்யற இதுல தான் ஒரு இது. அப்புறம் பார்த்தா மறுபடியும் எஃப்ஜே போய் பார்வதியை பிடிச்சிக்கிட்டாரு. கேப்டன் நான் வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க, ஏன் பார்வதி செய்ய மாட்டீங்கன்னு. வெறும் வயிற்றுல செய்ய மாட்டேன்னு தான் சொன்னேன், ஒரு டீ குடிச்சுக்கிறேன். ஏங்க நீங்க எல்லாம் 10-11 மணி வரைக்கும் எழும்புற வரைக்கும் நாங்க வெறும் வயிற்றுல உட்காந்து வேலை செய்யலையா? மத்த நாளைக்கு நாங்க வெறும் வயிற்றுல பண்ணலையா? இப்போ உங்களுக்குன்னு வரும்போது இப்போ உங்களுக்கு வெறும் வயிற்றுல பண்ண முடியாது, அது இதுன்னு இதுவா, எனக்கு இப்ப வேலை பண்ணணும். பார்வதி வந்து நான் அதானே ஊனும் அதுல ஒரு பெரிய இது போயிட்டே இருக்கு. பார்வதி நீங்க என்ன பார்வதி, வந்த நாள்ல இருந்து எல்லாரும் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா நான் அதுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன பார்வதின்னு கனியக்காவும் அப்படி இப்படின்னு ஒரு இஷ்யூ போகுது. இதுல இவங்க வியானா வந்து புதுசு இல்ல, மறந்து போய் அந்த வேலை செய்யற யூனிஃபார்ம் போடாம ரூமுக்குள்ள போயிருச்சு. புடிச்சிட்டாரு எஃப்ஜே. கேப்டன் ரூல் பிரேக். எல்லாருக்கும் அன்னைக்கு நாங்க ஒரு வாட்டி அப்படி போகும்போது பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, பனிஷ்மெண்ட் கொடுங்க.
தோப்பு கரணம் போடணும், நான் பெட்ரூம்ல இருந்தே போடுறேன், எங்க வேணாலும் போடு அப்படின்னு. நான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும்னா மற்றதெல்லாம் தெரியாதா, இது ஒரு மிஸ்டேக் அதுக்குமா. அப்போ கனியாக்கா சொல்றாங்க, நீங்க செஞ்சதை ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு செய்யும் போது குத்துதான். நான் வந்து விஜய் சேதுபதிட்ட பேசிக்கிறேன், அங்கே பேசிக்கிங்க மேடம், இப்போதைக்கு நான் தான் கேப்டன், அதை பிக் பாஸ் சொல்லட்டும், அவருக்கு ஒரே வர முடியாதுன்னு தான் என்ன தலையா போட்டிருக்காரு, அவர் வர்றப்போ நீ பேசிக்க, இப்போதைக்கு நான் சொல்றேன் யூனிஃபார்ம் போனா உள்ள போனில பனிஷ்மெண்ட். அப்போ பார்வதி கிட்ட நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம், நீ இப்போ 2ஆம் முறை போயிருக்க, திருப்பி வார்னிங் கொடுக்க முடியாது, பனிஷ்மெண்ட் பண்ணு அப்படின்னு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு வியானாக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டவே, அடுத்த வாரம் உசுரை கொடுத்து விளையாண்டாவது நம்ம அந்த பக்கம் போயிடணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அது வந்ததுல இருந்து லக்ஸரியிலே இருக்கிறதுனால தெரியுதா வலிக்குதா அப்படி ஒரு கியாமியா. சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மதியம் 1 மணி, சரி புதுசா ஏதாவது கண்டென்ட் வருவாங்கன்னு பார்த்தா சேம் கண்டென்ட், ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ என்ன அப்படின்னா சேம் நம்ம ஆதிரை ஏதோ சொல்லியிருக்காங்க, என்னன்னா அந்த பார்வதி அந்த குப்பையெல்லாம் கட்டி பேக்ல போட்டு கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்னா, இதைத்தான் இவ்வளவு 2 வாரமா எல்லா கிளீனிங் டீமும் பண்ணுது, இதைத்தான் பண்ணுது. பார்வதி வந்து இங்கே பாருங்க எங்க வீட்டில் ஒரு பழக்க வழக்கம் இருக்கு, அது உங்க வீட்டில் மேடம், இது பிக் பாஸ் வீடு, சேதனை சொன்னார்ல, இங்கே பாருங்க இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸுங்க, அவங்க குப்பையை அவங்க கட்டி கொண்டு போய் போட்டுருங்க, நான் கிளீன் எல்லாம் பண்றேன், குப்பையெல்லாம் கட்ட முடியாது. ஏன் உங்க குப்பையை போன வாரம் விக்ரம் கட்டும் போது சுகமா இருந்துச்சா, இல்ல அது விக்ரம் பண்ணாருங்கிறதுக்காக நான்லாம் பண்ண முடியாது. கனியாக்கா சொல்றாங்க, என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை, உங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் இந்த வேலை செய்யறதுலயே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்களே, விக்ரம் கொண்டு அதை கட்டி தான் போட்டாரு. இங்க பாருங்க கனியக்கா, எல்லாரும் பண்ணாங்கிறதுக்காக நாங்க பண்ண முடியுமா, ஏன் பண்ணக்கூடாது, இந்த வீட்டுக்கு இன்னொரு ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண சொன்னா பண்ண மாட்டேன்னு கனியக்காவும் செம இது. வியானா வந்து தெரியுது இவங்க நம்மள கார்னர் பண்றாங்கன்னு தெரியுது, ஆக்சுவலி பேசுது, ஆனா பாயிண்ட்ஸ் நிக்குது இல்ல, ஏன்னா நான் தான் சொன்னேன் ஸ்டில் அண்டர் த ரூல்ஸ். வியானாவை கார்னர், முக்கியமா ஸ்பெஷலி வியானாவை கார்னர் பண்றாங்கன்னு தெரியுது, ஏன்னா லக்ஸரியிலேயே நல்லா கொள்ளுன்னு இருந்துட்டு இப்ப வா மாட்டினியா அப்படின்னும் போது அந்த ஹியூமன் சைக்காலஜி போட்டு அடிக்கதான் சொல்லும். பார்க்க நமக்குமே தெரியுது வியானாவை போட்டு செய்யறாங்க, ஆனா ஒன்னும் கேட்க முடியாது, அவங்க கிட்ட ஒரு கார்டு இருக்கு, ரூல்ஸுக்குள்ள பண்றோமா, அப்புறம் ரூல்ஸ் அவங்க மீறுறாங்கன்னு திருப்பி விட்டுறாங்க. அதனால ஒன்னும் மாட்டிக்கிட்ட பங்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கிட்ட போய் மனிதாபிமான ஹியூமனிட்டின்னு பேச முடியாது. ஏன்னா இதைத்தான் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட ஹியூமனிட்டி இருக்கா, மனிதாபிமானம் இருக்கா, வெங்காயத்தை எடுத்து ஒழிச்சு வைக்கிற, கிழங்கு எடுத்து ஒழிச்சு வைக்கிற, நம்ம ஒழிச்சு வச்சுட்டு உள்ள படுத்து கிடந்தோமே, அதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா, அதனால இப்ப வச்சு வாங்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வியானாக்கு வந்து வேலை அண்ணனுக்கு வேறு ஒத்துக்காதுடா அப்படிங்கிற, என்னமா பண்ற, கூட்டுனா கிளீன் ஆகணும், இங்க பாரு இப்படி கூட்டணும்னு கனியாக்கா செஞ்சு காட்டுன உடனே பார்வதி, இது எங்க ரூல்ஸ் புக்ல இருக்கா, இப்படி குனிஞ்சு இப்படிதான் கூட்டணுங்கிற மாதிரி ரூல்ஸ் புக்ல இருக்கானு, அதெல்லாம் ரூல் புக்ல இல்லங்க, எங்களுக்கு இந்த இடம் கிளீன் ஆகணும், நீங்க பண்றதுல கிளீன் ஆக மாட்டேங்குது, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பிரச்சனை குச்சான்னு போய்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம எஃப்ஜேயும் 2-3 வார்த்தை விடுறாரு, அது யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆகும். பட் அந்த விஷயத்தை சேதுபதி, இதை விட பெரிய விஷயத்த கூட சேதுபதி கேட்கல, இதை கேட்பாரா தெரியல. அந்த ஜக்கூசி பார் அழுக்கா இருக்கு, அதை தேய்ச்சி கழுவுனோன்னு, ஜக்கூசியெல்லாம் என்னால கழுவ முடியாது, வியானா எது சொன்னாலும் முடியாதுன்னு சொல்ல இவங்களுக்கு இன்னும் கோபம் வருது. அப்ப எஃப்ஜே கேட்கிறாரு, நல்லா சோத்தை போட்டா மட்டும் திங்க தெரியுது, வேலை சொன்னா செய்ய தெரியாது. இங்க பாருங்க எஃப்ஜே, என்ன தப்பா பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, நல்லா தின்னு இல்ல, சோறு மட்டும் போட திங்கிறீங்க, வேலை கொடுத்தா மட்டும் பண்ண முடியாது, இல்ல இவன் எப்படி பேசுறான் பாரு அப்படின்னு எஃப்ஜே போயிட்டாரு அந்த பக்கம். போனோடனே பார்வதி, என்ன யாரு கூட கத்திக்கிட்டு இருக்கேன்னு, இவன் கெட்டவனா இருக்கானே, இவ்வளவு கேவலமானா இருக்கானே, யாரு இந்த பச்சை சட்டை போட்டவன் அப்படின்ட்டு வியானா திரும்பிருச்சு. பச்சை சட்டை போட்டவனா யாருன்னு திரும்பி பார்க்கும்போது திவாகரும் பச்சை சட்டை போட்டு கூட்டிட்டு இருக்காரு. பார்வதி யோசிக்குது, இவனா கேவலமானவன் இல்லையே, பார்த்தா எஃப்ஜே போயிட்டாரு. ஒன்னு யாரையா பச்சை சொக்கா போட சொன்னது இன்னைக்குன்னு, அவ கையை காட்டிட்டு போயிட்டா, இப்ப எல்லாரும் ஒன்னே தான் நினைக்க போறாங்க. இது வேற இன்னைக்கு இன்னும் எஃப்ஜே வேற மறந்து தொலைச்சிட்டு அந்த பச்சை சொக்கா போட்டவன் கேவலமானவன் திரும்பிருச்சு. யாருன்னு பார்த்தா இவரு கூட்டிட்டு இருக்காரு.
இவங்க வந்து குப்பையை கட்ட மாட்டோம் அப்படி இப்படின்னோடனே விடுற மாதிரியே இல்லை. எஃப்ஜே வந்து ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. கேப்டன் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் சொல்லலாமா சொல்லுங்க. ஆனால் இவங்க குறுக்க பேசக்கூடாது, பேச விடணும். ஓகே, அன்னைக்கு நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறதுக்கு எல்லாம் டிப்டாப்பாக ரெடி ஆகும்போது பசிக்குது, வந்து பிளேட்டை கழுவி சமைச்சு கொடுன்னு சொன்னாங்க, நாங்கள் பண்ணினோம். ஆனால் இந்த விஐபி ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து 2 பேர் சுபிக்ஷாவும் வியானாவும் வந்து பிளேட் கழுவும் போது என்ன சொன்னாங்க, நாங்கள் வேலை செய்யலாமா, எங்களை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ நாங்கள் இப்போ அந்த பிளேட்டு கழுவுனா அது எகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் தானேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் விஐபி ஹவுஸு, ஏன் குப்பையை கட்டி போட சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு கயிறு எடுத்துகிட்டு போய் அந்த குப்பை பேக்கை கட்டுனா அது வேலை தானே. அப்போ பிக் பாஸ் என்னைய கேட்க மாட்டாரா, நீ விஐபி ஹவுஸ்மேட்டா ஏன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டாரான்னொன்னே கனியக்கா பாயிண்ட் எல்லாரும் கேட்டுக்கீங்க பாயிண்ட். இப்போ என்ன பண்றது அப்படின்னு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இப்போ நீங்க செஞ்சது எஃப்ஜே பாயிண்ட பிடிச்சிட்டான். இப்போ நாங்க கட்டி குப்பையை போடுங்கன்றாங்க, எங்க குப்பையை நாங்களே போடுங்கன்றாங்க. இப்போ அந்த கயிறு எடுத்து நான் இப்படி கட்டுறேன், அது வேலை தானே. பிக் பாஸ் என்ன கேட்க மாட்டாரா ரூல்ஸ் மீறியான்னு. எனக்கு ரூல்ஸ் எல்லாம் மீற முடியாது, அவங்கள ரூல்ஸ் படி எங்க வேலையெல்லாம் பண்ண சொல்லுங்க அப்படின்னோடனே இப்போ அந்த பாயிண்ட்டை யாரும் கேட்டுட்டாங்க அப்படின்னோடனே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ விஜய் பார்வதியும் இதுவும் அந்த ஈகோ விட்டு கொடுக்காம வியானாவும் 2 பேரும் இறங்கி வராங்க. எப்படி இறங்கி வராங்கன்னா, நாங்க செய்ய மாட்டோம்னு நான் சொன்னோம், கிளவுஸ் கொடுங்க செய்யறோம். இவ்வளவு நேரம் எதுக்கு சண்டை போட்டேன், எங்க வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு, எங்க வீட்டுல கிளீன் பண்ண வரவங்களுக்கு எங்க குப்பையை நாங்களே தான் கட்டி போடுவோம். எஃப்ஜே சொல்ற அது உங்க வீடு, இது பிக் பாஸ் வீடு, உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் கொண்டு இங்கே பண்ணக்கூடாது. சேதன் சொன்னார்ல, உங்க வீட்டுல நீங்க கிச்சன் ஸ்லாப்ல ஏறி உட்கார மாதிரி இங்க உட்கார முடியாது. அது மாதிரிதான் உங்க வீட்டுல ஒரு பழக்க வழக்கம் இருக்குன்னா அந்த பழக்க வழக்கத்தை நாங்க ஃபாலோ பண்ண முடியாது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்குல்ல, எங்க வீட்டுல எங்க குப்பையை நாங்க தான் கட்டுவோம். ஆனா இங்க பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. பேக்ல அந்த கயிறு எடுத்து கட்டுறது கூட வேலை தானே. இப்ப நாங்க அதை பண்ண முடியாது, போய் காட்டு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியல. அப்ப விக்கல் விக்ரம் சொல்றாரு, நானும் தான் கிளவுஸே இல்லாம எல்லாம் தூக்கி போட்டேன், பார்வதியோட குப்பையை கூட நான் தான் தூக்கி போட்டேன். அப்ப எல்லாம் பார்வதி தனியா கட்டி வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? அவங்க வேலை செய்யும் போது மட்டும் என் வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு, வீட்டுல ஒரு குடுக்கம் இருக்குன்னு தூக்கிட்டு வர வேண்டியது. அவங்க விஐபி ஹவுஸ்ல இருக்கும்போது நல்லா மினிக்கிட்டு போயிட வேண்டியது. இவங்க உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது விக்ரமும் சபரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணேன். ஏன்டா சூப்பர் படம், இதுலயே உட்காந்து பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம், ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா ஐயோ ஏதாவது பொரிச்சாவது கூட தின்னுக்கிட்டே பார்க்கலாம், நல்லா இருக்குடா சட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ நம்ம கேப்டன் வந்து கிளவுஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ எப்படி பார்வதி அதை ட்விஸ்ட் பண்ண பார்த்து நோஸ் கட் வாங்கிச்சு அப்படின்னா கேட்குறாங்க, ஓ கிளவுஸ் இருக்கா, எங்க இருந்தது, இப்போ மட்டும் கிளவுஸ் எப்படி வந்தது? கிளவுஸ் வந்த காலத்துல இருந்து இருக்கு, அவங்க யூஸ் பண்ணல, நீங்க கேட்குறீங்க. அப்ப இவ்வளவு நேரம் அவங்க கத்துனது வேஸ்டா போச்சு இல்ல, இவ்வளவு கத்தியும் நம்ம தான் அதை தூக்கி போடணுங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம கத்துனதுக்கு ஒரு நியாயம் கொடுப்போம்னுட்டு பாத்தியா வியானா, நம்ம இவ்வளவு நேரம் சண்டை போட்டு கேட்டதுனாலதான் இந்த கிளவுஸ் நமக்கு கிடைக்குது, அதைத்தான் மாத்துது. கனியக்கா சொன்னாங்க எல்லாம் அங்கங்க இருக்கு, அவங்க உரிமை அவங்க தான் கேட்கணும். ஆனா விஜய் பார்வதி நீங்க இவ்வளவு நேரம் கத்துனது கிளவுஸுக்காக இல்லையா, டாபிக்கை வேற இடத்துல கொண்டு போகாதீங்க. என்ன நீங்க இவ்வளவு நேரம் கத்துனது வேற இருக்கு, இப்ப நீங்க கிளவுஸ் வந்து இல்ல நாங்க கத்தி ஒரு சொல்யூஷனா கிளவுஸை கொண்டு வந்திருக்கோம், நீங்க கத்துனது கிளவுஸுக்கே இல்ல, வேலை செய்ய மாட்டேன்னு. இப்ப இதையாவது தர்ற வேலை செய்யுங்கன்னு நாங்க தான் உங்களுக்கு பாவம் பார்த்துருக்கோமே தவிர, இந்த கேம் அப்படி வேர்டை ட்விஸ்ட் பண்ணி விடுற இந்த லூஸ் வேலை இங்க பண்ணாத, போய் குப்பையாளு அப்படின்னு குப்பையால விட்டாச்சு. இன்னைக்கு முழுக்க இதுதான், இதே சண்டை தான் மொத்த எபிசோட்லயும். லவ் கண்டென்ட் கூட வரலன்னா பாத்துக்கோங்க, லவ் கண்டென்ட் கூட இல்ல, இது ஃபுல்லா சண்டை. அதாவது பார்வதிக்கு வியானாக்கும் நான் உண்மையை சொல்றேன், சோம்பேறித்தனம், வேலை செய்யவே முடியாது. மற்றவங்க எல்லாம் கை வலிக்க வேலை செய்யறது, பட்டினி கிடக்கிறதெல்லாம் பண்ணலாம். இவங்க டீ குடிச்சிட்டு தான் வருவேன், அவங்க யார் என்ன வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன், நீ வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போன. அது மாதிரி இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போனா வீடு மொத்தம் சேர்ந்து மன்னிப்பு கேட்க சொல்லிடும், அது வேற பிரச்சனை இல்லை. அதனால அங்கேயும் போக மாட்டோம், இதுவும் பண்ண மாட்டோம், வேலை பண்ண மாட்டேன். வியானா இப்படியே நம்ம 2 வாரம் இல்லை, அப்படியே மொத்த வாரமும் விஐபி ஹவுஸ்ல இருந்து எல்லா லக்ஸரியும் அனுபவிக்கலாம்னு நீங்க சொல்ல முடியாது. வெளியே வந்தா 2 வாரம் நீங்க வச்சு செஞ்சதுக்கு அவங்க வச்சு செய்வாங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு அவங்கள்ட்ட சொன்னாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க. ஆமா நாங்க பண்ணது தப்பு தானே, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்களை சேதுபதி திட்டுறது இருக்கட்டும், 1 வாரம் ஒன்னே வச்சு வேலை வாங்கல, அது போதும், அதுக்கு இந்த திட்டு பரவாயில்லன்னு கனியக்காவே சொல்லிட்டாங்க. நீங்க பாருங்க, விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து என்ன கேட்டாலும் நான் இப்ப எடுக்க போற டிசிஷனுக்கு நான் கெட்டதோ திட்டோ நான் வாங்கிக்கிறேன். ஒரு வீட்டு தலையா இந்த வாரம் நான் எடுக்கிற டிசிஷன் நீ உங்க 2 பேருக்கு தான் சொல்றேன். நாங்க சொல்ற ரூல்ஸ் படி, அவங்க சொல்ற ரூல்ஸ் படி வேலை செய்யறதுன்னா செய்யுங்க, இல்லைன்னா நீங்க பாட்டில ட்ரெஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு போடுற சோத்தை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க, ஒரு வேலையும் செய்யக்கூடாது.
இவங்க 2 பேரும் ஏன் வீட்டில் வேலை செய்யலைன்னு கேட்டால் நாங்கள் அங்கே பதில் சொல்லிக்கிறோம். அந்த பாயிண்ட்டை கனியக்கா சொல்லி தீர்க்கமாக நான் அந்த டிசிஷன் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் க்ளவுஸுக்கு இறங்கி வந்தாங்க. பயந்துட்டாங்க. ஐயய்ய கனியா வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அவர் கழுவி ஊத்துறது வேற. அது வரைக்கும் நமக்கு இங்கே ஒரு இது வந்துடும்ல. ஒரு வாரமா ஒரு சோத்தை போட்டுட்டு எந்த வேலையும் செய்யலைன்னு இவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னு. அப்போ இந்த ரீசனை கொடுக்க கூடாது அப்படின்ட்டு சரி க்ளவுஸை கொடுக்க குப்பை அள்ளி தொலைகிறான் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்துட்டாங்க. ஸோ ஒரு கேப்டனா சரியோ தப்போ அந்த டிசிஷன்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்து இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. For now பிபி ஜூஸ் ஃபேக்டரின்னு ஒரு டாஸ்க். இதில் அவர் சொல்லிட்டாரு விஐபி ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒரு ஒரு 5 பேரோ 6 பேர் ஜூஸ் கடை ஓனர், உங்களுக்கு தனித்தனி கடை கொடுத்துருவோம், தண்ணி அந்த ஜூஸில் போடுற அந்த அந்த எசன்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம், உங்களுக்கு வேலை ஜூஸ் செய்கிறது. உங்களுக்கு கீழே நார்மல் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒரு 6 பேரை ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கணும். அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த பிக் பாஸோட மெயின் கதவு இருக்குல்ல, அது எப்பயாவது திறந்தா அந்த பக்கம் ஒரு லாரி நிற்கி, லாரியில குட்டி குட்டியா பாட்டில்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். அது எப்பயாவது திறந்த உடனே குட்டுன்னு ஓடி போய் எத்தனை பாட்டில்ஸ் அள்ள முடியுமோ அள்ளிட்டு வந்து உங்க ஓனர் கிட்ட கொடுத்துடணும். அந்த பாட்டிலுக்குள்ள தான் ஒரு ஜூஸ் ஊற்றணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுத்துட்டாங்க. நீங்களே உங்க கடைக்கு பேர் வைங்க அப்படின்னோடனே எஃப்ஜே ஜூஸ் பார், ஏஐ ஜூஸ் பார், நம்ம கடை ஜூஸ் பார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டாங்க. இதுல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜூஸ் நீங்க செய்யற ஜூஸ் ரிஜெக்ட் அப்ரூவ் ஆகும். அப்ரூவ் ஆகுற ஒவ்வொரு இதுக்கும் ஒரு காயின் நாங்க கொடுப்போம். கடைசியில் அந்த காயினை யார் நிறையா வச்சிருக்காவோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், நீங்கள் அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பல சலுகைகள். இதில் என்னன்னா ஓனருக்கு தான் காயின்ஸ் கொடுப்போம். ஓனர் அதில் தனக்கு எவ்வளவு வச்சுக்கணும், என் கீழே வேலை செஞ்சவருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. சம்பளமாக நீங்கள் உங்களுக்கு தர்றதை அவங்க தரணும். அந்த காயினை நானே வச்சுக்க போகிறேன்னா நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் ஓனரோட சண்டை போடுறோன்னா அது உங்கள் விஷயம். நாங்கள் ஓனருக்கு தான் காயினை கொடுப்போம், அதை கொடுக்கறது கொடுக்காது அவர் இஷ்டம். கனியக்கா போய் ஒரு லெஃப்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் இங்கே பாரு ஒரு டீல் போட்டுக்கிறோம் சரியா, எனக்கு இந்த காயின் எல்லாம் வேணாம், ஏன்னா அவன் எஃப்ஜேக்கில் வேலை செய்கிறான், எனக்கு நீ சம்பளமே தர வேணாம், உனக்கு ஒரு பவர் வரும்ல, இன்கேஸ் நீ ஜெயிச்சா பிபி ஹவுஸ்மேட்ஸில் ஒருத்தங்க ஜெயிச்சா அவங்களுக்கும் நாமினேஷன் பாஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு, இந்த வீட்டில் நான் ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போறேன்னு ஒரு பாஸை அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ கனியக்கா போய் பேச எனக்கு சம்பளமே வேணாம் ஜாமி, நீ சப்போஸ் ஜெயிச்சிட்டீன்னா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு என்ன ஏன் பேரை நீ சொல்ல. அவர் சொல்றாரு பண்ணிட்டா போச்சு, என்னை ஜெயிக்க வைங்க, நிறைய பொட்டில் சொல்லிட்டு வந்து என்னை ஜெயிக்க வைங்க, நான் இது பண்ணா நான் ஜெயிச்சா அவங்களுக்கு தர்றேன்ட்டு. அப்புறம் அவங்களோட போய் டீல் ஒவ்வொருத்தரோட டீல் பேசி கனியக்கா ஒரு அளவுக்கு டீல் பேசுறாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொல்றாரு ஓகே ஓடி பாட்டில்ஸ் எடுக்க முடியாது, பேசி இந்த ஜூஸை விற்க முடியாது, ஜூஸும் செய்ய தெரியாது, ஆனா குறை மட்டும் சூப்பரா கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிற 2 பேரை செலக்ட் பண்ணுங்க. அவங்க தான் உங்க ஜூஸை ரிஜெக்ட் அப்ரூவ் பண்ற செக்கிங் இன்ஸ்பெக்டர். எல்லாரும் வந்து திவாகரனை ஓடவும் முடியாது பேசவும் முடியாது, ஆனா குறை மட்டும் நல்லா கண்டுபிடிப்பாரு. அதே மாதிரிதான் பார்வதி, ஓடாது பேசாது வாய் குறை மட்டும் கண்டுபிடிக்கணும்னு. பார்வதி வந்து ஏன் நாங்களாம் ஓட மாட்டோமா, நாங்களாம் விளையாட பிக் பாஸ் சொன்னாரு நான் சொல்றேம்மா, உனக்கு வந்தா நீ வந்து வேற பேர் சொல்லு, ஏன் டிசிஷன்ல கொடுக்க வேணாது. இந்த எல்லாரும் பார்வதி பேரை சொல்ல பார்வதி லொடன்னு வஞ்ச புகழ்ச்சி பாத்தீங்களா அப்படி கத்திக்கிட்டே இருக்கு நாய் மாதிரி. ஒரு கட்டத்துக்கு மேல கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகுறேங்கிற பேர்ல 24/7 ஒருத்தன் கத்திக்கிட்டே இருந்தா பாக்குறது எப்படி இருக்கும், ஒரு 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 இதா இருக்கும்ல. திவாகர் அவரோட பேரை சொல்ல எண்ணிக்கிட்டே வர்றாரு, எனக்கு 3 ஓட்டு, ஏன்னா அவருக்கு செலக்ட் ஆக போறாரு. அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அவரு நான் சந்தோஷம். நிறைய பேர் வியானாவையும் சொன்னாங்க, வியானா அழுதுருச்சு, ஏன் நான் ஓட மாட்டேனா, நான்லாம் கேம் விளையாடக்கூடாதா, நான் குறை மட்டும் தான் கண்டுபிடிப்படா, எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்ற மாதிரியே இருக்கு. எல்லாம் சொல்லிட்டாங்க இங்க பாரு நீ அழு பிரச்சனை இல்லை, ஆனா இது கேம். அந்த பக்கமே அழுதுட்டு வந்து பரவாயில்ல எல்லாரும் என்ன கார்னர் பண்ணும்போது எனக்கு அழுக வந்துச்சே தவிர என் பேரை நீங்க சொல்றதுன்னா சொல்லுங்க, இட்ஸ் அ கேம் அப்படின்னு ஒத்துக்குச்சு. கடைசியில் பார்த்தா குறை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் லாயக்கு, மற்ற கேம் எல்லாம் விளையாடவே வராதுன்னு பார்வதியையும் வாட்டர் மிலோனையும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஆகியாச்சு. இவங்க வந்து அந்த ஜூஸோட ஸ்மெல், ஜூஸோட டேஸ்ட், பேக்கேஜிங், ஹைஜீன் இதெல்லாம் வச்சு செலக்ட் ரிஜெக்ட் பண்ணணும். எல்லாரும் ஜூஸை பாட்டிலில் போய் அடிச்சு பிடிச்சி பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுல பாதி பாட்டில் நசிச்சிட்டாங்க. அப்படி நசிஞ்செல்லாம் இருந்தா ரிஜெக்ட் தான் அந்த பாட்டில். இவங்க வந்து தண்ணி அள்ளி ஊத்துறது, ஜூஸை ஒவ்வொருத்தர ஜூஸ் ஒவ்வொரு கலர்ல இருக்கு, ரோஸ் ஃபிளேவர், பைனாப்பிள் ஃபிளேவர், லெமன் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸ்டிக்கர் ஒழுங்கா ஒட்டல ரிஜெக்ட். ஐயோ இங்க பாரு ஓரத்துல ஏதாவது கருப்பா இருக்கு ரிஜெக்ட்.
இது நல்லா இருக்குப்பா, என்னப்பா அது ரிஜெக்ட், நல்ல ஸ்மெல் வருதுப்பா, புளிக்குது, ரிஜெக்ட் பண்ணி தள்ளிட்டே 9 பாட்டில் கொண்டு வந்தா 8 பாட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டு செலக்ட் எழுது. நம்ம நம்ம இவர் நம்ம யாரு வாட்டர்மெலன் அந்த பொட்டில் எல்லாம் மேசையில் கொச கொசன்னு இருக்க, எப்பா தூக்கி போடப்பா, தூக்கி குப்பையில் போடுப்பா, ரிஜெக்ட் ஆகுது குப்பையில் போனா அந்த ஒரு கியூசி மாதிரியே நடந்துக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை கேமில் இந்த முதல் நாள் காட்டலை 2 பேரும். இது அழுக்கா இருக்கு, இது ஸ்டிக்கர் இதா, ஏன்னா யாராலையும் வந்து எதிர்த்து கேட்க முடியல, நல்லா தானே இருக்கு, இதையே ரிஜெக்ட் பண்ணி கேட்க முடியல, ஏன்னா பொட்டில் நசுங்கி இருக்கு, ஸ்டிக்கர் கோணல் மணலா இருக்கு, அந்த ஓரத்துல கொஞ்சம் அழுக்கா இருக்கு அப்படின்னு இது பண்றாங்க. இதுல எஃப்ஜேக்கும் கானா வினோத்துக்கும் நினைக்கிறேன் 0, சபரிக்கு 1, ரம்யாக்கு 2, சுபிக்ஷாக்கு 1 அப்படின்னு அவங்க கொடுத்த 10 பாட்டில் 11 பாட்டில் இருந்து 1 2 மேக்ஸிமம் 2 தான் அதிகபட்சமா செலக்ட் ஆனது. செலக்ட் பண்ணியாச்சு பிக் பாஸ் அப்படின்னோடனே கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க ஓனர்ஸ் அப்படின்ட்டு செலக்ட் ஆன பாட்டில்ஸ் 2. அப்படியா, அப்போ என்னோட மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒரு ஷூகேஸில் காயின் கொடுப்பாருன்னா ஒருத்தர் கருப்பு கோட்லாம் போட்டு பழக்கிற ஷூகேஸை வந்து கொடுக்குறாரு. திறந்து பார்த்தா இந்த சிடி மாதிரி ஒரு காயின். ஓகே, எல்லாரும் உங்கள் காயின் எடுத்துக்கிட்டீங்களா, இந்த கோயினை நீங்களே வச்சுக்க போறீங்களா, இல்லை இதில் எதுவும் சம்பளம் கொடுக்க போறீங்களா? ஆமாம், எடுத்ததே ஒன்று, எங்கே சம்பளம் கொடுக்குறது, நானே வச்சுக்கிறேன். ரம்யா ஜூக்கு 2 நினைச்சிருந்தா சம்பளம் கொடுத்துருக்கலாம், ஆனால் அதிக காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறதானே கேமு, நானே வச்சுக்கிறேன் பிக் பாஸ்ன்னு யாருமே இந்த சம்பளம் கொடுக்கல. அப்போ சரி, உங்கள் பேர் போட்ட பெட்டி இருக்கு, அந்த கோயினை அதுக்குள்ளே போட்டுருங்க அப்படின்ட்டு கோயினை வெளியே கொண்டு வர்றதை தான் சம்பளத்துக்கு மட்டும் தான் கொண்டு வரலாம், கோயினை இதுக்குள்ளே போட்டுறணும். கோயினை போட்டாச்சு, எல்லாரும் போயாச்சு, திருப்பி கேம் ஸ்டார்ட் ஆகும்னு எல்லாரும் போய் பரபரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹவுஸ்மேட்ஸ் இந்த டாஸ்க்கை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவான், போத்திட்டு போய் படுங்க அப்படின்னோடனே விஜய் பார்வதி ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கிறது எங்களையெல்லாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த டாஸ்க்கை உருப்படியாக விளையாண்டுருக்காங்க. நாளைக்கு பார்ப்பாங்க, என்ன சண்டே வரல, சரி இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் போடுறோம், அது போடுறோம், தாம் தக்க தீம் தக்கன்னு இவங்களை போட்டு சண்டை பிடிக்க வச்சிருவாங்க. கண்டிப்பாக பார்வதியும் வாட்டர் மிலனும் இதே மாதிரி நேர்மையாக ஃப்ரைடே வரைக்கும் விளையாடுவாங்களான்னு தெரியல இந்த டாஸ்க்கை. இதுல எல்லாரோட பொட்டிலையும் ஒரு தரம் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, இது யாரோடதுன்னு இவர் சொல்றாரு, லெமனா எஃப்ஜேயோடது பாருன்னு. ஐயோ அதை எடு, இவன் சும்மாவே உரண்டை இருக்கிற ஆளு, திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ண அப்படின்னு செகண்ட் டைம் செக் பண்றாங்க. ஏன்னா தெரியும் இவன் சின்னதா ஒண்ணு நம்ம தப்பு பண்ணாலும் வந்து உரண்டை இழுப்பான்னு பயந்துருச்சு பார்வதி. அவன் எஃப்ஜே வந்து உரண்டை இழுக்கிற ஆளு. ஆமாப்பா இவரும் ஆமாப்பா, எங்க ரீசெக் பண்ணிடு, செகண்ட் டைம் செக் பண்ணிடுவாப்பா, நீ எதுக்கு ரிஜெக்ட் பண்ண பொட்டில் எல்லாம் எடுத்து ஒரு செக் பண்ணி அப்படின்னு குப்பை தொட்டியில போட்டு அதை எடுத்து திருப்பி செக் பண்ணிட்டு இல்லை இது எல்லாமே ரிஜெக்ட்னு தூக்கி போட்டாச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் எது நடக்குங்கிறத பார்க்கணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம இந்த தீபாவளி எபிசோட்ல எல்லாம் நான் மிஸ் பண்ண ஒரு 2-3 வாட்டர்மெலன் ஸ்டாரோட விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம சபரி வாட்டர்மெலன் ஸ்டாரை சின்சியராக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா இங்கே பாரு, நீ விளையாட்டா பொண்ணுங்க கிட்ட கிஸ் கொடுங்க, ஹக் பண்ணுங்கன்னு. விளையாட்டுக்கு தப்பா கேட்டேன்னு, விளையாட்டுக்கு தான் கேட்குறேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஒரு 4 பொண்ணுங்க முதல் வாரத்தில் சிரிச்சவங்க இப்போ வந்து ஐயோ அண்ணன் உனக்கு வேறு வேலை இல்லையா, போன அந்த பக்கம் டோன்ட் டச் மீ அப்படிலாம் சொல்கிறாங்க. 4 பேரும் தனித்தனியாக சொல்கிறத வீக்கெண்ட் எபிசோடில் 4 பேரும் சேர்ந்து சொன்னாங்கன்னா உன் கரியர் க்ளோஸ். நான் சொல்கிறேன், உன் அண்ணன்னு கூப்பிட்டு வாய்க்காக சொல்கிறேன், எனக்கு ஜெலஸ் எல்லாம் இல்லை, இதில் ஜெலஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, உன் அண்ணன்னு கூப்பிட்டேன் அதுக்காக சொல்கிறேன், கவனமாக இரு. ரெட் கார்டு வந்துச்சுன்னா நீ வெளியே சேர்த்து வச்சிருக்கிற நல்ல பேரோ கெட்ட பேரோ எல்லாம் போயிடும். இதுக்கு முன்னாடி சீசன்லாம் நீ பார்த்துருப்பல, கவனமாக இருந்துக்க, தம்பியோட அட்வைஸ். ஓகேப்பா திருந்தினானா? இவ்வளவு நாள் பார்த்தாரு, அரோராட்ட போய் பார்த்தாரு, அங்கே போய் பார்த்தாரு, எதுவும் சரி வரல, எல்லாரும் நம்மளை காமெடி பீஸாக தான் பார்க்குறாங்க. சரி என்ன பண்ணலாம், பார்வதி தங்கச்சி அண்ணன்ட்டுல இருக்கு, சரி அப்படின்ட்டு சும்மா பிட்டை போட்டு பார்க்குறாரு. அண்ணே அப்புறம் என்னண்ணே லவ்வுக்கு ஒரு செட் ஆகல போல என்னண்ணே கமருதீன் சொல்றாரு. அவர் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்க்கல, செட் ஆக பார்க்கல, அண்ணன்னு கூப்பிடுதா. இவர் டக்குன்னு பேசாம பார்வை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு யோசிக்கிறப்பா. பார்வை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம் தங்கச்சி சொல்லியிருந்தீங்க, அதே வாயில எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிட்டு. பார்வதி சொல்றது, உன்னை அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன போய் லவ் பண்றேன் கல்யாணம் பண்றேங்கிறேன்னு கமருதீன் வந்து அங்க கை வச்சு இங்கே வச்சு வந்துட்டு கிடைச்சல எங்க ஏனி அப்படின்னா அவர் இப்போ பார்வதி பக்கம். பார்வதி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது டார்லிங் அப்படிங்கிறது சொல்லி போட்டு விட்டு போட்டு பார்க்குறது. பார்வதி வந்து ஏய்
உன்னைய பெரிய மனுஷன் சொல்லி அண்ணன் அண்ணன் தானே கூப்பிட்டு இருக்கேன்ட்டு அன்னைக்கு இவர் ஏதோ பண்ண போக பார்வதி வந்து தொடாத நீ தொடாத அப்படி இப்படிலாம் பண்ணுது. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் சபரி அட்வைஸ் பண்ணுது. கூடவே இருக்கிற பார்வதி இந்த தொடாதன்னு சொல்றது ஒரு லிமிட்டுக்கு தான் விளையாட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல இவரோட இருக்கவே பயமா இருக்குங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, இமேஜ் போயிடும் பார்த்துக்க. அடுத்தது பார்த்தா ஒரு பெரிய நோஸ் கட்டு. இவர் வந்தது என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் படித்த படிப்புக்கு நான்லாம் ஒரு டாக்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அன்னைக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லை போல, காய்ச்சல். நீங்க பிசியோதெரபிஸ்ட், டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிங்க. அவங்களுக்கு ஜுரம், உங்களுக்கு வேலை அங்கங்க சுளுக்கு பிடிச்சா வலி வந்தா அதை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு டெக்னீஷியன் வச்சுக்கோங்களேன். பிசியோதெரப்பி வேற, டாக்டர் வேற. ஆனா நீங்க என்ன, நான் வந்து டாக்டர் திவாகர் பிபிடி அப்படிலாம் சொல்லிட்டு தெரியுறீங்கல்ல. வெளி உலகத்துக்கு வந்தா எப்படி செருப்பால் அடிப்பாங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, அரோரா படுத்திருக்கு, இவர் ஏதோ அரோராக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. பிக் பாஸோட குரல், திவாகர் அது டாக்டர் பண்ண வேண்டிய வேலை, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, எதா இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனைக்கு அப்புறம். சரி பிக் பாஸ், சரி பிக் பாஸ், எல்லாருக்கும் சிரிப்பு. என்ன எல்லாம் சரின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் என்ன ஏதோ மருத்துவர் ஏதோ சொன்னாரு, என்ன உனக்கு புரியாமலாம் இல்ல, புரிஞ்சிருச்சு. டாக்டர் சுத்திக்கிட்டு இருந்து இல்ல, நீ ட்ரீட் பண்ண போய் ஏதாவது ஆச்சுன்னா பிக் பாஸ் தானே பொறுப்பு. இந்த ஆள டாக்டர்னா நம்பி உள்ள விட்டீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. அவர் செஞ்சது சரி, உனக்கு பெரிய நோஸ் கட்டு. மருத்துவரின் அறிவுரைப்படி யாரையும் ட்ரீட் பண்ணாதீங்க. யாருக்காவது ஏதாவது வேணும்னா டாக்டர் வந்திருக்காங்க, அங்க வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். அவர் வந்து நான் டாக்டர் சொல்லிருந்தாருல, அன்னைக்கு வினோத்துக்கு அடிபட்டு இருந்தது. அன்னைக்கு அடிபட்ட உடனே சபரி வந்து அண்ணா இங்க அடிபட்டதுக்கு அவர் வந்து ஏதோ நீவியெல்லாம் விடும்போது அப்போ ஏதோ சொன்னாரு, வினோத் கன்ஃபெஷன் ரூமுக்கு வர போறீங்களா ட்ரீட்மெண்ட்டுக்கு? இல்ல சார் சரியா போச்சு சார் அப்படின்னு ஏதோ விட்டாச்சு. கடைசியில இவர் என்னன்னா, ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஜுரமெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னு பிக் பாஸ் பயந்துட்டாரு. ஆகா இவன் தப்பான ஊசியை போட்டு கொண்டுருவான் நம்ம ஹவுஸ்மேட் சார், நம்ம அப்புறம் ஜெயிக்க யோ இருயா, உண்மையான டாக்டர் இங்கே இருக்காரு, தேவைன்னா வருவாரு, அவரை கேட்டு விட்டது பண்ணல. நீ என்ன போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, பிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டாரு. இந்த மாதிரி பல கூத்து உள்ள போய்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நடந்த நிலவரம், கலவரம். உங்களை நாளை வேற எபிசோட் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.